இன்னும் கொஞ்சம் முன்னு பாப்பா, லேடிஸ் எல்லாம் பின்னால இருக்காங்க. வரவேற்பு கொடுத்து வைத்து தொண்டர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய வேட்பாளர் நன்கு படித்தவர், ஒரு IAS படித்தவர், கலெக்டர். ஒரு கலெக்டரா இருந்து யாரும் அரசியலுக்கு வந்தது கிடையாது. அரசியலுக்கு கலெக்டரா இருக்குன்னா இந்தியாவிலே உயரிய பதவி கலெக்டர். உயரிய தேர்வு IAS தேர்வு. அந்த IAS தேர்வை படித்து கலெக்டர் ஆயிட்டு கர்நாடக மாநிலத்திலே இவர் எந்தெந்த மாநிலத்தில் மாவட்டங்களில வேலை செய்தாரோ அங்கெல்லாம் இவருக்கு பேர் மக்களுடைய கலெக்டர். மக்கள் கழகத்தின் சொந்தங்களே, அதுக்கு நீங்க 19 இதெல்லாம் பார்த்து நீங்கள் வர இருக்கக்கூடிய தேர்தலில் நம்முடைய வெற்றியின் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் IAS அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு இப்பொழுது உங்களிடையே நம்முடைய வேட்பாளர் வாக்குகளை சேகரிப்பார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெயில நின்று இந்த வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். வேப்பம்பேட்டு தான் எனக்கு சொந்த ஊர். ஒரு சாமானிய குடும்பத்துல, நம்மள மாதிரி ஒரு குடும்பத்துல தான் பிறந்து 2009 IAS தேர்வுல பாஸ் பண்ணி கர்நாடகா மாநிலத்துல 3 மாவட்டங்களுக்கு கலெக்டரா இருக்கேன். அதனால ஒரு உரிமையா ஒரு மரியாதையோட வாழ்றாங்க. அந்த திட்டத்தை 150 நாளாக மாற்றும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறோம். அதுவும் இல்லாம 250 ரூபாய்க்கு கட்சி, அந்த கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை என்பதற்காக அந்த பதவியை விலகிவிட்டு மக்கள் மத்தியிலே மக்கள் வாக்குகளை பெற்று மக்கள் பிரதிநிதியாக சென்று இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று நம்முடைய கலெக்டர் சசிகாந்த் IAS அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு சுண்ணாம்பலம் கவுன்சிலர் DK உஷா அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்களும் வெற்றி வேட்பாளருக்கு சாலையை இருக்கிறார். வேட்பாளருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் சாலை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை கைத்தளத்திலே வாக்களிங்கள் என்று கேட்டு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய வாக்குகளை சேகரிப்பார்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி தாய்மார்களே, நம்முடைய சின்னம் நல்ல இந்த தேர்தலை யாரும் ஒரு அரசியல் தேர்தலாக பார்க்காமல் இது நம்முடைய ஒரு தலையாய கடமை, ஒரு ஜனநாயக கடமையா இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதனால இந்த தேர்தல் நான் மட்டுமல்ல, நம் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரையும் கூட இன்னைக்கு நடக்கிற இந்த பெரிய ஒரு சித்தாந்த போரை பற்றி புரிய வச்சு இந்த 19ஆம் தேதி நான் பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி திருவள்ளூரில் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் கூட நிறைய நம்ம பரப்புரை பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரா மாதிரி மக்களுக்கான திட்டங்கள் பல இந்த அறிக்கையில் அறிவிச்சிருக்கோம். அந்த திட்டங்கள் எல்லாமே கூட சாமானியருக்கான திட்டங்கள். அதனால 19ஆம் தேதி டெல்லியில் ஒரு மக்களாட்சி, ஒரு நல்லாட்சி, தமிழகத்தில் நடந்து வரும் நல்லாட்சியை பல மடங்கு வலிமைப்பட வைக்க டெல்லியில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். அதற்கு எல்லோரும் கூட 19ஆம் தேதி கை சின்னத்தில் ஓட்டு அளிக்க வேண்டும்.